விக்ரமன் சார் படத்தெல்லாம் அப்போ இருக்கிறது பார்த்தா நம்ம வீடு மாதிரியே இருக்கும். ஆமாம், நமக்கு சில டைம் தோணல ஜிவிஎம் சார் படத்தில் வர ஒரு வீடியோ எப்போ இருக்கணும், இங்கே 2 வீடியோ ரெடி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் போய் நிறைய புதுமைகளை பண்ணி நம் தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பாங்க. வெற்றி உறுதி. யூனிக்னஸாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? குவாலிட்டியில் அடிச்சுக்கவே முடியாது அவங்க. இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அது ஹால் ப்ளஸ் டைனிங் எல்லாம் வந்து செப்பரேட்டாக ரூமாக அடைக்காமல் இப்போ எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து சமைச்சிக்கிட்டே அவங்க வந்து சாப்பிடும்போது இங்கே லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. இப்போ ஹைட் இது வந்து 8 feet ஹைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணால் மேலே ரைட். இது வெயிட் கெப்பாசிட்டி வந்து இது வந்து ஒரு 45 kg வரைக்கும் தாங்கும். 45 kg. நம்ம அஃபோர்டபுளாக பண்ணும்போது அதுக்கான குவாலிட்டி குறைஞ்சிரும் அப்படின்றதெல்லாம் தாட் இருக்கும். பட் குவாலிட்டி வந்து குறையாது. உங்களுக்கு நம்ம கொடுக்குறது வந்து 15 to 20 years வாரண்டி. நீங்கள் ரெகுலர் வார்ட்ரோப்ஸ் பார்ப்போம். இது வந்து வாக்கின் வார்ட்ரோப். லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்தாங்கன்னா எப்படி அவங்களை அக்கமடேட் பண்ணுவீங்க? இந்த ஸ்லைடிங் கான்செப்ட் வச்சுருக்கோம். வேற ஒரு பிளாக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த டோரை திறந்து விட்டோன்னே இடம் பெருசாயிருக்கு. நம்ம சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபன்சிங் ஆஃபராக ஏதாவது இருக்கா மக்களுக்கு? என்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இன்டீரியர் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஃபால் சீலிங்கை வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு திரும்ப ரீஅசம்பிள் பண்ணிக்கலாம். எங்கே போனாலும் பண்ணிக்கலாம். நம்ம யோசிச்சு வச்சிருப்போம்ல இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அது அத்தனையும் இங்கே இருக்குன்னு நினைக்கும்போது சந்தோஷம். ஸோ கிச்சனில் அவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து இன்டர்நேஷ்னலாக நிறைய நாடு ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸாக ஜெர்மன் டெக்னாலஜி எல்லாம் டோர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகைன் வித் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். சமீப நாட்களில் இன்டீரியர்ன்ற விஷயம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸில் கூட இன்டீரியர் மூலயமா அது லக்ஸரியான ஒரு இடமா மாற்ற முடியுது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக ராஜபாளையத்தில் கலக்கிட்டு இருந்த D2B அப்படின்னு அழைக்கப்படுற இன்டீரியர் ஸ்டுடியோக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கோயம்பேட்டில் அமைஞ்சிருக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். D2B உடைய ஃபவுண்டரும் A2B உடைய ஃபவுண்டரும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். சார், பார்த்தீங்கன்னா ட்ரீம் டு பில்ட் அப்படின்ற கான்செப்டில் அவங்க இன்டீரியரை வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் A2Bயில் உங்களுடைய ஃபுட் வந்து உலக லெவலில் பரவிட்டு இருக்கு. ஸோ 2 பேருமே ஃபுட் ஒரு பக்கம் ஆம்பியன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆம்பியன்ஸை நோக்கியே போயிட்டுருக்கு. ஸோ A2B அதில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய இன்டீரியர் செட்டப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். 2 பேருமே ஒரே ஹோம் டவுன் எங்கள் ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கோம். அதனால் A2B அண்ட் B2Bங்கிறது ரொம்ப நியர்பை இருக்கும். இன்றைக்கி இருக்கிற கல்ச்சர் வந்து மாடர்ன் வேர்ல்டில் இப்போ வந்து டெக்னாலஜி வைஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு. பீப்புள்ஸ்ட்டு வந்து ஸ்பெண்டிங் பவர் இருக்குது. இப்போ இன்றைக்கி எதிர்பார்க்குறது வந்து மாடர்னைஸ்டு லைஃப்பை தான் என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. இல்லை ஒரு பக்கம் புது டெக்னாலஜி வருது. அதெல்லாம் பார்த்து இவங்க கஸ்டமருக்கு வந்து நல்லா எதிர்பார்க்குறத விட நல்ல ப்ரைஸில் கொடுத்து டைம்லி டெலிவரி கொடுத்து வின் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை. காரணம் 2 பேருமே ஒரு பெரிய விஷனோட செயல்படுறாங்க. ஆகவே இவங்க வந்து ஃபியூச்சரில் நல்லா சாதிக்கிற உள்ள மனநிலையில் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஃபேமிலி மெம்பர் ஃப்ரெண்ட்ஸு வந்து இந்த இடத்துல அவங்கள ப்ளஸ் பண்ணி துவங்கியிருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இவங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் போய் நிறைய புதுமைகளை பண்ணி நம்ம இந்தியாவுக்கும் குறிப்பாக எங்கள் ஊர் ராஜபாளையம் அந்த மண்ணுக்கும் நம் தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பாங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய வெற்றி. நாங்கள் எங்கள் பிஸ்னஸில் சைபர் போடுறது ரொம்ப முக்கியம்போம். இப்போ எத்தனை கிளைண்ட் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் இவங்க 2 சைபர் 3 சைபர் ஆட் பண்ணி டர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணி பீப்புள்ஸ் நிறைய பேருக்கு யங்ஸ்டருக்கு வேலை கொடுத்து நிறைய சாதனை பண்ணணும். உங்களுக்கு இறைவனும் உங்கள் பெற்றோர்களுடைய பிளஸ்ஸிங்கு மற்றவங்களுடைய ஆசையோடு உங்கள் பயணம் வெற்றி பயணமாக அமையணும்.
வாழ்த்துக்கள். B2B வெற்றி அடைய வேண்டும். வெற்றி உறுதி. சார் நீங்கள் ஆஃபீஸ் ஸ்பேஸில் இருந்ததை பார்த்தோம். ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இந்த படங்கள்லாம் செட்டு மாற்றுவாங்களே டக்குன்னு, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஒரு பெரிய மீட்டிங் வைக்கணும்னா ஒரு ரேக்கை தள்ளினா போதுன்ற மாதிரி இருந்தது. ஆஃபீஸ் ஸ்பேஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப புதுமையாகவும் பண்ணியிருக்காங்க. ஃபர்னிச்சரிங்கில் ரொம்ப முக்கியம், கம்ஃபர்டபுள் ரொம்ப முக்கியம். அதனால் உட்காரதும் சரி, ஸ்பேஸும் சரி, கலரிங் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியம். லைட்டிங்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போ இதை பார்த்து ஒன்றே ஒரு ரூமை மாற்றணுங்கிற மனநிலை வருது. அதெல்லாம் கஸ்டமர் வந்தாங்கன்னா எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. நான் வந்து இன்டர்நேஷ்னலாக நிறைய நாடு ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸாக ஜெர்மன் டெக்னாலஜி எல்லாம் டோர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது குளோபலாக திங்க் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நல்ல ஃபீச்சர் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் உள்ளே வந்தால் ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதை பார்த்தோன்னே இதை மாதிரி நாமளும் கிரியேட் பண்ணுவாங்கிற உணர்வு. வேர்ல்டில் நம்பர் 1 பிராண்டெல்லாம் டைப் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்களுடைய பயணம் வந்து ரொம்ப ஃபியூச்சர் இது டிமாண்ட் நிறைய இருக்குது. அதனால் இவங்க நிறைய சாதனை பண்ணுறதுக்கு உண்டான இன்றைக்கி அடித்தளம் துவங்கியிருக்காங்க. விரைவில் அவங்க நினச்ச இலக்கோட வானுக்கு பறக்க முடியும். ஸோ வியாஸ் ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய இன்டீரியர் ஸ்டுடியோவில் நிறைய டெக்னாலஜிலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி மாடுலர் கிச்சனாக இருக்குது. இந்த கிச்சன் ஐட்டம்ஸில் என்னெல்லாம் வந்து ஸ்பேஸ் சேவிங்காகவும் டெக்னாலஜிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? இது வந்து ஒரு ஐலாண்ட் கான்செப்ட். கிச்சன்லேயே ஐலாண்ட் கிச்சன். ஏன்னா வந்து தனியாக இருக்கும் உங்களுக்கு ஹாபு நடுவில் அதெல்லாம் சென்ட்ரலில் இருக்கும். இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, கிச்சன் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து ஒரு 5 feet தான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதனால் அவங்க ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணுன்னாலும் ஈஸியாக திரும்பி எடுத்து அவங்களால அவங்க குக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும். அதே மாதிரி கிச்சன்லேயே இப்படி சமைக்க அப்படியே உட்காந்து சாப்பிட்றலாம். ஆமாம். இன்னொன்று வந்து இன்ட்ராக்ஷன் பண்ண இது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வீடு இருக்குன்னா இது ஹால் ப்ளஸ் டைனிங் எல்லாம் வந்து செப்பரேட்டாக ரூமாக அடைக்காமல் ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும்போது உங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். இப்போ எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து சமைச்சிக்கிட்டே அவங்க வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இங்கே லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும்போது இதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பாஷாக இருக்குது. சில ஃபுல்லாக டெக்னாலஜிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இதில்? இது வந்து இன்பில்டு டிஷ்வாஷர் வச்சுருக்கோம். இந்த இன்பில்ட் டிஷ்வாஷரில் அவங்க வாஷ் பண்ணுற மாதிரி கான்செப்ட்டு. ஷட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் இருக்கிற கான்செப்டே தெரியாது. சேம் ஷட்டர்ஸ் வந்துடும். ஓகே. ஒரு ஹார்டாக அவங்களுக்கு வந்து தெரியாது. டிஷ்வாஷர்னு ஒன்று இருக்குன்னே தெரியாத மாதிரி பில் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இங்கே ரேக்ஸ்லாம் அவங்க இதெல்லாம் வந்து கட்லரி யூனிட்ஸ். கட்லரி யூனிட்ஸ். ஓகே. இதில் டபுள் சைடு ஒரு சிங்கிள் ஷட்டருக்குள்ளேயே இன்டர்னலாக ஒரு ட்ராயர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த கிச்சன் ஏரியா இங்கே இருக்குது, அதில் டிஷ்வாஷரும் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி ஏரியாஸ் இங்கே வந்து ஓவன்லாம் செட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இதுவுமே இன்பில்டாக சீல்டாகவே வச்சுருக்கீங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ இது வந்து ரெகுலர் ஹாப்ஸ், ரெகுலர் மைக்ரோவேவ் ஆர் ஓவன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும். அதில் வந்து ஹீட் வந்து சைடு வழியாக வந்து ஜென்ரேட் ஆகும். பட் இந்த மாதிரி ஹாப்ஸில் வந்து இந்த ஃப்ரண்ட் வெண்ட் வழியாக வந்துடும். ஓகே ஓகே. இது வந்து இன்பில்ட்டாக இருக்கும்போது பார்க்க லுக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் ஃபியூச்சர்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி இதில் இப்போ அவங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இன்பில்ட் ஹாப்ஸ். ஏன்னா சூடாக ஒன்று எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போய் அலையணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கிச்சன்லேயே வச்சுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி ரேக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் டைப். இது வந்து 8 feet ஹைட்டு இருக்கிற பேனல்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பேண்ட்ரிஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணால் மேலே ரைஸ் ஆகும். ஓ ஓகே. அதுக்கு அதான் நானும் பார்த்தேன், ஹேண்டில் இல்லையே. ஓ இன்னும் இப்போ ஹேண்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்கும்போது க்ளோஸ் பண்ண முடியாது. ஆமாம். அந்த இதுக்காக இந்த சிஸ்டம்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. செம்மையாக இருக்குது. ஏன்னா திறந்துட்டா கபோர்டை க்ளோஸ் பண்ணுறது க்ளோஸ் பண்ண முடியாது. ஹைட்டாக இருக்கவங்க யாராவது கூப்பிட வேண்டியதாக இருக்கும், இல்லை ஸ்டூல் போட்டு பண்ணணும். அப்படி இல்லாமல் இது வந்து சீலிங் ஹைட் வரைக்கும் இந்த கான்செப்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதான் லைட்டாக டச் பண்ணால் அது ஓப்பன் ஆகிடும். இதை வந்து லைட்டாக தட்டின உடனே இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ சென்சார் ரிலேட்டடாகவே இது பண்ணியிருக்கீங்க. யாருக்கும் எதுவும் கஷ்டம் இருக்க வேணாம், ஓப்பன் க்ளோஸ் ஒரு கான்செப்ட் காமிக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். சூப்பர் ப்ரோ. இந்த ரேக்லாம் காட்டுங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட் ஆஃப் பேண்ட்ரியை இந்த ஏரியாவில் வந்து அகாமடேட் பண்ணிடலாம். இது வந்து நிறைய ஸ்பேஸ் தேவைப்படாது. நீங்கள் 1 month யூஸ் பண்ணுற உங்கள் பேண்ட்ரியோ ஆயில்ஸு அந்த மாதிரி எல்லாத்தையுமே இதுலேயே ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ ஸ்பேஸும் அடையாது, ஸ்பேஸும் அடையாது, வித்தும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நீங்கள் நிறைய யூசேஜ் வந்து பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணுங்க.
இந்த பக்கம் இது என்னது இப்போ இதுவும் அதே சேம் பேண்ட்ரி செட்டப் தான். அது ஒரு டைப் ஆஃப் பேண்ட்ரி, புல் அவுட் பேண்ட்ரி. இது வந்து ரெகுலர் ஓப்பனபிள் பேண்ட்ரி. ஓகே. ஆனால் இது இழுக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து வெளியில் வரும். ஆமாம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஃபுல்லாக இம்போர்ட்டடு. இது இம்போர்ட்டட் அலுமினியமில் பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது வெயிட் கெப்பாசிட்டி வந்து இது வந்து ஒரு 45 kg வரைக்கும் தாங்கும். 45 கிலோ தாங்கும். 45 kg தாங்கும். இது வந்து மிரரா? இது ஆக்சுவலாக இது மிரர் இல்லை, இது வந்து ஒன் ஆஃப் தி கிராக்கரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேண்ட்ரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ரொஃபைல் ஷட்டர் யூஸ் பண்ணுறோம். ப்ரொஃபைல் ஷட்டரில் வந்து மிரர் கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன் சைட் மிரர் கிளாஸ். பார்க்க மிரர் மாதிரி இருக்குது. வாட்ரோப் இல்லைன்னு நினச்சேன், ஆனால் இல்லை, இதுக்குள்ளே வாட்ரோப்ஸ் இருக்குது. உள்ளே வந்து நம்ம கபோர்ட் பேண்ட்ரிஸ், இதுக்கு தேவையான வெசல், நம்ம அந்த கிராக்கரி செட்டப்ஸை வந்து இதில் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன பிளேட்ஸ் இருக்கோ வச்சுக்கலாம், கப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். சூப்பர். ஸோ கிச்சன் ஐட்டம்ஸ்லேயே இது ஐலாண்ட் கிச்சன். இந்த கிச்சனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ கிச்சனை தாண்டி அடுத்தடுத்த ரூம்ஸ் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இன்டீரியரில் ரொம்ப முக்கியமாக அவுட்ரு கூட விட்டுருவாங்க, ஆனால் பெட்ரூம் ரொம்ப ரொம்ப பார்த்து இன்டீரியர் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருப்போன்றதுக்காக. ஸோ இந்த இன்டீரியரில் பெட்ரூம் செட்டப் பற்றி சொல்லுங்கள். இது என்ன கான்செப்டில் பண்ணியிருக்கோம்னா, இந்த பேஸ்டல் கலர் கான்செப்டுக்காக இது பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த பேஸ்டல் ப்ளூவில் பண்ணது. ஓகே. இது வந்து லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்னஸ் நல்லா கொடுக்கும். அந்த ரூமில் நல்ல பிரைட்னஸ் இருக்கும். இப்போ இதில் வந்து குஷன்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். குஷனிங் எஃபெக்ட் நீங்கள் சோஃபாலெலாம் யூஸ் பண்ணுறீங்களா, குஷன்ஸை வந்து பேக் பேனலில் குஷன்ஸை வந்து ஓகே. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைட்லலாம் இந்த கோல்டு கலரில் வந்து கொடுத்துருக்கீங்க. இது வந்து சார்கோல் பேனல்ஸு. அந்த சார்கோல் பேனல்ஸில் இந்த மாதிரி ரெடிமேட் டிசைன்ஸ் வருது. இந்த இதுக்காக அந்த கோல்டன் கிளிட்டரிங் ஸ்ட்ரிப்ஸு கொடுக்குறதுனால இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும். அதோட ப்ளசண்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்க்க வந்து ரிச் லுக் இருக்கிறனாலே ரேட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணவே பயப்படுவாங்க. ஆக்சுவலாக நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு இன்டீரியராக இல்லை, நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுள் இன்டீரியரும் பண்ணுறோம், லக்ஸரி இன்டீரியர்ஸும் பண்ணுறோம். அஃபோர்டபுளாகவும் இதே கான்செப்டை நீங்கள் அஃபோர்டபுளாகவும் பண்ண முடியும். மெயின்லி என்னென்னா, இப்போ நம்ம அஃபோர்டபுளாக பண்ணும்போது அதுக்கான குவாலிட்டி குறைஞ்சிரும் அப்படின்றதெல்லாம் தாட் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பட் குவாலிட்டி வந்து குறையாது. உங்களுக்கு நம்ம கொடுக்குறது வந்து 15 to 20 years வாரண்ட்டி கொடுக்குறோம் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டுக்கும். அண்ட் எல்லா இடத்துலையும் நாங்கள் ஒரே மாதிரி பேரை தான் பார்க்குறோம். இப்போ நீங்கள் குஷனாக இருக்கட்டும், உள்ளே இருக்கக்கூடிய கல்நெறி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், கிச்சன் வெசல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுற திங்ஸில் ஒரே ஒரு பிராண்டை தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் எதுவுமே வந்து வெளியில் வாங்கலை, உங்கள்கிட்டயே மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, நீங்கள் தான் அதை செட்டப் பண்ணுறீங்கன்றது கேள்விப்பட்டோம். அப்படியா? உள்ளே இருக்க கார் கேசஸ் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. அக்சசரிஸ் வந்து நம்ம ஒரு 4 டாப் பிராண்ட்ஸ் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ நீங்களே மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இது இருக்குது? எங்களோட ஃபேக்ட்ரியில் வச்சே ஓவரால் ஒரு 85 to 95% ஒர்க்கை வந்து அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இங்கே வந்து ஜஸ்ட் ஃபிட் அவுட் தான் அந்த வீட்டில் வச்சு பண்ணுறது. பெட்ரூம் ஒட்டி நம்மளுடைய திங்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே செட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான பிளேஸ் ஆகிடுது. நீங்கள் ரெகுலர் வார்ட்ரோப்ஸ் பார்ப்போம். இது வந்து வாக்இன் வார்ட்ரோப். இது நியர்பையில் இது மாதிரி இது வந்து இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக 2 பக்கமும் ஓப்பன் ஆகும். ஓ ஓகே. இந்த வாக்கிங் வார்ட்ரோப்ஸ்னா அது என்ன மாதிரி? அது இது வந்து நீங்கள் ரெகுலர் வார்ட்ரோப் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் வந்து வாக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஓப்பன்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் அக்சசரிஸ் வைக்கிற ஹோல்டர், பர்ஸ் அந்த மாதிரி. இது வந்து ஹேங்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற ஹோல்டர்ஸ். ஓகே. ஹேங் பண்ணீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து இது வந்து கார்னரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா கார்னர் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த கார்னர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ அதனால நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஹேங்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துக்கு இது நல்ல சூட்டபுளாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இதுவுமே மூவபிளா? ஏதாவது மூவ் பண்ண முடியுமா இதில்? இல்லை, இது எதுவும் மூவ் பண்ண முடியாது, பட் டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்யூச்சரில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணுறீங்க, இது ஏதாவது சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து இது எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணிட்டு திரும்ப ரீஅசெம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ என்டையராகவே? ஆமாம், என்டையராகவே. இந்த ஸ்பேஸ் இருந்தால் போதும், வேறு எங்கே வேணால் இது எங்கே வேணால் அசெம்பிள் பண்ணி என்டையர் கபோர்டு நம்ம கண்டிப்பாக. என்டையராக நம்ம ஒரு பிளேஸில் இருந்தாலும் ஒரு பிளாக்கை தாண்டி இன்னொரு பிளாக்குக்கு போனால் அந்த இடமே புதுசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய கிச்சன் செட்டப் இருக்குது. ஒரு தீம் வந்து சூப்பராக இருக்குது, கிரே ப்ளஸ் கோல்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது நம்ம என்ன இந்த ஸ்டுடியோ வர எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் என்ன நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 3 தீம் கான்செப்டில் ஃபோக்கஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்டல் தீம்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு. ரெண்டாவது வந்து கிரே தீம்.
இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கிரே கான்செப்ட் தான் ரொம்ப பிடிக்குது. அவங்களோட ரூம்ஸ் வந்து டார்க்காக இருக்கணும், அப்புறம் கிச்சன் டார்க்காக, இந்த மாதிரி நிறைய விரும்புகிறாங்க. இது வந்து கிரேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த லேமினேட் எல்லாம் நீங்கள் வந்து நேச்சுரல் ஸ்டோன் ஆர் இட்டாலியன் மார்பிள் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டோன் கான்செப்டை வந்து கிச்சனில் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய வார்ட்ரோப்லாம் எப்படி இருக்க போகுது? ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் இது பேண்ட்ரி, இது வந்து இன்பில்ட் ஓவனுக்கு மேலே அதுக்கு தேவையான திங்ஸை வைக்கிறதுக்காக இங்கே வந்து செல்ஃப்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ட்ரை ஆனியன்ஸு, நீங்கள் அந்த மாதிரி ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி காற்று போகிற மாதிரி உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த இதில் வச்சுருக்கேன். இது பேர் வந்து விக்கர் பேஸ்கெட். இது ஓகே. அங்கே அந்த பக்கம் இருக்கக்கூடிய கபோர்ட்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரெகுலர் ஃப்ளிப் அப் டோர்ஸ். இது ஓகே, ஃப்ளிப் அப் டோர்ஸு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் டோர்ஸு, மேலே டாப்பில் வி ஷேப்பில் போய் மேலே இருக்கும். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம D2B உடைய இன்டீரியர்ஸ் ஒன்றுனா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஆஃபீஸ் செட்டப்புமே நீங்கள் பண்ணுறீங்கன்றது இதன் மூலயமா தெரியுது. இந்த இடத்துல ஒரு 4 பேர் இருக்க மாதிரி மீட்டிங் செட்டப்புக்கு இங்கே வச்சுருக்கீங்க. இல்லை இந்த ஆஃபீஸ் செட்டப் பற்றி சொல்லுங்கள். அதில் என்ன மாதிரி ஒர்க்லாம் எதிர்பார்க்குறாங்க கிளைண்ட்ஸ்? இப்போ இது எதுக்காக இந்த ரூம்ஸ் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா கிளைண்ட் டிஸ்கஷன் ரூம் இது பேரையும். இப்போ எங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டிவி மூலியமாக எங்கள் சிஸ்டம் வச்சு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பெரிய ஸ்க்ரீனில் அவங்களோட 3Ds எல்லாம் டிசைன் பண்ணுறதெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் இங்கே தான் டிஸ்கஷன் எல்லாமே நடக்கும். இன்னொன்று வந்து நம்ம இந்த மாதிரி ஆஃபீஸ் இன்டீரியர்ஸும் பண்ணுறோம். அதனால இந்த கான்செப்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே கிளாஸ் வியூவில் ஸ்லீக் டிசைன் ப்ரொஃபைலை வச்சு இதை வந்து பிளான் பண்ணி. இப்போ கிளைண்ட் மீட்டிங்லேயே இப்போ 4 பேர் தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. சடனாக டீம் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து உட்காரலாம், எங்களுக்கு இன்டீரியர் இந்த மாதிரி வேணும்னு. ஸோ அப்படி ஒரு லார்ஜ் மெம்பர் ஆஃப் பீப்புள் வந்தாங்கன்னா எப்படி அவங்கள அக்கமடேட் பண்ணுவீங்க இந்த இடத்துல? சின்ன ஸ்பேஸில் எப்படி பண்ணலாங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்லைடிங் கான்செப்டில் வச்சுருக்கோம். ஓகே. ஃபுல்லாகவே அது வேற ஒரு பிளாக்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த டோரை திறந்து விட்டோன்னே இடம் பெருசாயிருச்சு. ஓகே. இது வந்து ரெண்டு பெரிய டீமாக ஒரு மீட்டிங் வைக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து இதை ஒன்றாக்கிடுவோம். ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறோம், சின்னதாக தான் ஆஃபீஸ் இருக்குது, எங்களுக்கு இந்த மாதிரி இன்டீரியர் வேணும்னு என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க? ஆஃபீஸ் செட்டப் வாங்கும்போது இப்போ சென்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரெண்டல் உள்ள ஏரியா. அதில் மினிமம் ஸ்பேஸ்லேயே என்ன மாதிரிலாம் நம்ம வந்து அவங்க நீடை வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கு உண்டான மாதிரி பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ பிரதர், ஒரு இடத்துலையும் இன்டீரியர் வந்து ரொம்ப முக்கியமாக யூனிக்கான ஸ்டைல்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சென்னையில் ஆரம்பிச்சிருக்கு, இப்போ நம்ம ஃப்ரான்ச்சைஸி இங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், பல இடங்களில் இருக்குது, ஆல்ரெடி ராஜபாளையத்தில் வச்சுருந்தீங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க. இந்த D2B எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? 13 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். 13 இயர்ஸ் முன்னாடி வந்து ராஜபாளையம் என்னோடய நேட்டிவில் தான் ஆரம்பித்தேன். அது முதல்ல வந்து நாங்கள் ட்ராயிங்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங்ஸ், இன்டீரியர் ட்ராயிங்ஸ், இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இதோட ஸ்கோப் வந்து அங்கே இருக்குது அப்படின்னோடனே நாங்கள் வந்து இன்டீரியரை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த இன்டீரியர்ஸை வந்து ராஜபாளையமில் வந்து ஒரு 10 இயர்ஸாக அங்கே இருக்கிற க்ரௌட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் சென்னை நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து போட்டாச்சு. ஒரே இடத்துலையே ரெடி பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறோம் அந்தந்த சைட்ஸில். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இனிஷியலாக வந்து தென்காசியில் ஒரு பிரான்ச் போட்டோம். ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலுக்காக அந்த பிரான்ச்சை வந்து ரெடி பண்ணோம். லாஸ்ட் 4 months முன்னாடி அதை ஓப்பனிங் பண்ணோம். இப்போ இது வந்து நம்மளோட சென்னை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைசி ஷோரூம். இப்போ இது யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஃபார் சிவில் இன்ஜினியர்ஸ் முடித்தவங்க, ஆர் இன்டீரியர் டிசைனிங் முடித்தவங்க, இல்லைன்னா உமன் என்டர்பிரனராக இருந்தாங்கன்னா அவங்க 3 பேருக்கும் கொடுக்குறோம். இதில் மெயின் வந்து 45 days வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து தான் ஃப்ரான்ச்சைஸிக்கு நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். ராஜபாளையம் ஆரம்பித்த நீங்கள் இப்போ அடுத்ததாக சென்னைக்கு வந்திருக்கீங்க. அடுத்தடுத்த பிரான்ச்சஸ்லாம் எங்கே ஓப்பன் பண்ணலான்னு இருக்கீங்க? இப்போ அடுத்தடுத்துனா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோயம்புத்தூர் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. நாங்கள் சூஸியாக தான் அந்த ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸை வந்து சூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த ஃபீல்டில் அவங்களும் வந்து அவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் ஜெயிக்க முடியும். ஒன்ஸ் ஃப்ரான்ச்சைஸி போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகாது. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இப்போ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா நாங்கள் வந்து அவங்கள வந்து மார்க்கெட்டிங் அண்ட் ஃபிட் அவுட் மட்டும்தான் ஃப்ரான்ச்சைஸியோட ஸ்கோப்பு. எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அவங்க க்ரியேட் பண்ணணும், மார்க்கெட்டிங் அவங்க பண்ணணும், ஃபிட் அவுட் அவங்க பண்ணணும். மற்றபடி வந்து எல்லாம் செஞ்சு ஃபேக்ட்ரியிலேருந்து
ஆன் சைட்டுக்கு டெலிவரி ஆயிரும். இதில் மெயின் வந்து இன்வென்ட்ரி கிடையாது, சென்ட்ரலைஸ்டு அக்கௌண்ட்ஸு. இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் இருக்கும் ஒரு பிஸ்னஸில், அந்த பார்ட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். அவங்களோட ஃபீல்டில் அவங்கள வந்து ஒரு ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒரு பாத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இன்டீரியர் அந்த ஆம்பியன்ஸை பார்த்த உடனே அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகிடும். அதுவும் முக்கியமாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஆஃபீஸில், க்ரியேட்டிவான ஆஃபீஸ் ஸ்பேசஸில் இன்டீரியர் தேவைப்படுது. அப்படி காம்படிஷனாக நிறைய பிளேசஸில் ஆல்ரெடி பீப்புள் இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு டீமை சூஸ் பண்ணீங்க? அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வேறு இருக்குன்றது கேள்விப்பட்டோம். ஸோ எப்படி ரெண்டுமே கம்பைன் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி வந்து மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? இப்போ இது ஸ்ட்ரகிள்ங்கிறத விட எங்களுக்கு வந்து அதில் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, அதனால் அது ஸ்ட்ரகிளாக தெரியல ஃபஸ்ட்டு. பட் இன்டீரியருக்கு வந்து இப்போ இதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்கோப் நல்லா இருக்குது. ஏன்னா அன்ஆர்கனைஸ் செக்டார்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் செக்டாருக்கு மாறிக்கிட்டே இருக்குது இன்டீரியர்ஸு. இப்போ இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பெண்டர் ஓரியன்ட் இல்லாமல் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈஸியாக வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபிட் அவுட் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் லேபரோட ஷார்ட்டேஜு, லேபரோட டிமாண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து நம்ம ஃபிட் அவுட் கான்செப்டில் நம்ம போகிறோம். ஸோ லான்ச்சிங் ஆஃபராக நம்ம சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மக்களுக்கு இன்டீரியர் ஆல்ரெடி எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய பிளேஸு. இந்த இடத்துல லான்ச் பண்ணதால லான்ச்சிங் ஆஃபராக ஏதாவது இருக்கா மக்களுக்கு? ஆமாம், கண்டிப்பாக கொடுக்குறோம். லான்ச்சிங் ஆஃபராக என்ன கொடுக்குறோம்னா, ஃபால் சீலிங் வந்து அவங்க என்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இன்டீரியர் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஃபால் சீலிங்கை வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம். ஃபால் சீலிங்கே ஒரு தனி அமௌண்ட் ஆகுமே பிரதர். வீடு இன்டீரியர் பண்ணும்போது ஃபால் சீலிங்கோடு பண்ணும்போது அதோட ஆம்பியன்ஸே வேறு. அதனால அந்த ஃபால் சீலிங் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ண, அதை நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி தந்துடுறோம். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச் லுக்கில் இருக்கக்கூடிய திங்ஸ். அண்ட் நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால உங்களுக்கு எவ்வளோ தூரம் இது எஃபெக்டிவாக இருக்குது? இல்லை, இப்போ அந்த கான்செப்ட் ஒர்க் வரும்போது ஃபேக்ட்ரியிலே பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து லேபரோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டைம் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்கன்னா ஒரு கிச்சன் பண்ணுறதுக்கு ஒரு 15 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் இதில் 148 ஹவர்ஸில் எங்களுக்கு டெலிவரி ஆயிரும். ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஸ்லாட் எல்லாம் வச்சு ஒரு வீட்டுக்கு வந்து 45 டேஸில் டெலிவரி கொடுக்குறோம். நம்மளுடைய கடையிலேருந்து D2Bலேருந்து ஒரு இன்டீரியர் செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா அதோடைய லைஃப் டைம் எப்படி இருக்கும்? இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு 10 இயர்ஸ் ப்ராடக்ட்டு, 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் வரைக்கும் கேரண்டி உள்ள ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அந்த ட்ரெண்டுக்கு அவுடேட்டட் ஆயிருந்ததுன்னா வந்து வேண்டான்னு சொல்கிற மாதிரி இருக்குமே தவிர குவாலிட்டி வைஸ் வந்து எந்த இஷ்யூவும் இருக்காது. சர்வீஸ் எதாவது இருக்கா நம்ம பண்ணி முடிச்ச பிறகு திரும்ப வந்து ரீஅஷூரன்ஸ் கொடுக்குறது? ஆமாம், சர்வீஸ் வந்து 1 இயர் வந்து நாங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து எங்கள் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருவோம் 1 இயருக்கு. அதுக்கப்புறம் அப்படி மெயின்டெனன்ஸ் வந்து எதுவுமே வராது. ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த ஸ்க்ரூவிங்கை வந்து நீங்கள் டைட் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் தான் இருக்குமே தவிர ப்ராடக்ட் வைஸ் எந்த எஃபெக்டும் இருக்காது. இப்போ ஒரு வீட்டில் வாடகை இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு போனாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி விஷயங்கள் இங்கே இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு திரும்ப ரீஅசெம்பிள் பண்ணிக்கலாம். எங்கே போனாலும் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா எங்கள் டீம்கிட்ட நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்களே வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு உங்களை ரீலோகேட்டுக்கு அங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி பெரிய வீடெல்லாம் இருந்தால் தான் அதை செட் பண்ண முடியுமா? இல்லை ஒரு சின்னதாக ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட், இப்போ சிங்கிள் பெட்ரூமில் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் சில பேர் இருப்பாங்க, அந்த வீடை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணணும்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஆமாம், நிச்சயமாக இருக்குது. நம்ம வந்து என்ன நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒரு சின்ன புக் செல்ஃப் கேட்டால் கூட நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறோம். ஓகே. சின்ன ஒரு புக் செல்ஃப் தான் உங்கள் வீட்டுக்கு தேவை அப்படின்னாலும் நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். சின்ன ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய பிளேஸை உங்களால் இன்டீரியரில் மாற்ற முடியும்? சின்ன ஸ்பேஸில் உள்ளதுக்கு தான் இன்டீரியர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதில் தான் எப்படி வந்து யூட்டிலைசேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா பெரிய ஏரியாவில் வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட்னாலும் வச்சு நீங்கள் யூட்டிலைசேஷன், குட்டியான இடத்துல எப்படி இன்டீரியர் பண்ணுறோங்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. இப்போ சின்ன இடத்துக்கு தான் இன்டீரியர் ரொம்ப அவசியமானது. வீடு கட்டுறதுக்கே எனக்கு 30 லட்சம் ஆச்சுன்னா இன்டீரியர் பண்ண எனக்கு 20 லட்சம் ஆச்சுன்றாங்க. அட்மோஸ்ட் வீடு கட்டுற ரேட்டுக்கு இன்டீரியர் சொல்கிறாங்க. ஆஃப் த அமௌண்ட்டை தாண்டி இருக்குது. நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இல்லை லக்ஸரியா, இல்லை மக்கள் வந்து இன்டீரியரை நோக்கி வரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருப்போமா, ஈஸி டு ஆக்சஸ் ஆகி? இல்லை, இன்டீரியர் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறத விட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கிச்சன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேசிக்காக ஒரு 1 லேக்கும் அந்த கிச்சனில் செலவு பண்ணலாம், அது 20 லேக்ஸ்க்கும் செலவு பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்டீரியர்ஸில். இப்போ நமக்கு என்ன வேணும், நம்ம பட்ஜெட் என்ன, அந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணலாங்கிறது தான் விஷயம். இப்போ ஒரு 1 BHK ஹவுஸ் இருக்குன்னா ஒரு 2 லேக்ஸ்லேயே இன்டீரியர் பண்ணலாம், 1.5 லேக்ஸ்லேயே இன்டீரியர் பண்ணலாம், 20 லேக்ஸ்லேயே இன்டீரியர் பண்ணலாம்.
இப்போ நீங்கள் எந்த ஸ்பெக்கை சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் அந்த இன்டீரியரோட காஸ்ட் வரும். அண்ட் இன்டீரியரில் பெரிய கேம் ப்ளே பண்ணுறது லைட்ஸ். ஒரு டிப் மாதிரி லைட்ஸ் வந்து ஆக்சசபிளாக எங்கே வைக்கணும், என்ன மாதிரி லைட்ஸை என்ன மாதிரி ரூம்ஸுக்கு வைக்கணும்னா என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ ஹால் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரைட் லைட்ஸ் தான் போடணும். இப்போ பெட்ரூம்ஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் வார்ம் லைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மைல்டாக இருக்கணும். நீங்கள் தூங்கும்போது வந்து பிரைட் லைட் இல்லாமல் வார்ம் லைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெட் போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், தூக்கம் நல்லா வரும். இப்போ கிச்சனுக்கெலாம் வந்து 2 லைட்ஸுமே யூஸ் பண்ணலாம், வார்ம் லைட்டும் யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன திங்ஸ் ஒரு சின்னதாக மேக் பண்ணுவோம், அழகாக காமிக்கணும் அப்படிங்கும்போது வார்ம் லைட்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய ஒர்க்கு அந்த வெளிச்சம் நிறைய வேணும்னா நீங்கள் வந்து பிரைட் லைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிப் லைட்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, ஸ்ட்ரிப்பு, எல்இடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இல்லை, நீங்கள் ஸ்ட்ரிப் லைட் வந்து எல்லா இடத்துலையுமே ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ ஹிடனாக நீங்கள் வந்து ஒரு லைட்டை வந்து பிரைட்னஸ் காமிக்கணும், ஆனால் லைட்டு தெரியக்கூடாதுங்கிற இடத்துல ஃபுல்லாகவே ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணலாம். ஒரு லைட்டு மட்டும் தெரியணும், பட் லைட் ஃபிட்டிங்ஸ் தெரியாதுங்கிறதுக்கு தான் ஸ்ட்ரிப் லைட்ஸு. அது நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணும்போதும் அதோட எஃபெக்டே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதுலேயே நீங்கள் ஸ்டுடியோலேயே பார்க்கும்போது ஸ்ட்ரிப் லைட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அதனாலேயே ஒரு லுக்கு வந்து ரொம்ப எடுத்து கொடுக்கும். எந்த மாதிரி கலர் காம்பினேஷன் ரிச் லுக் கொடுக்கும்? இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து தீம்ஸ் வந்து நிறையா இருக்குது, கலர் காம்பினேஷன் தீம்ஸ். அது நமக்கு என்ன பிடிக்குதுன்ட்டு பார்க்கணும். இப்போ ஜென்ரலாக வந்து பேஸ்டல் கலர்ஸ் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. அது வந்து நீங்கள் உள்ளே போனோடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்கும், பார்க்கவே நல்ல பிரைட்டாக கொடுக்கும். ஜென்ரலாக ரெகுலராக நிறையா பேருக்கு பிடிக்கிற விஷயம் அப்படின்னா வுட்டும் அந்த லைட் ஐவரி ஆர் மார்பிள் ஃபினிஷில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அது எப்பயுமே வந்து ஒரு போர் அடிக்காமல் எப்பயுமே ஒரு ரிச் லுக் கொடுக்குறது அந்த வுட்டும் அந்த ஐவரி கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கலரில் எந்த காம்போ கரெக்டாக இருக்கும்? இப்போ பிளாக் அண்ட் கோல்டு வைக்கலாமா? என்ன மாதிரி காம்போஸ் வந்து கரெக்டாக இருக்கும்? இல்லை, காம்போ அப்படின்னா அது எந்த ஏரியாவில் யூஸ் பண்ணுறோங்கிற பொறுத்து அந்த காம்போவை. கிச்சனில் என்ன மாதிரி கலர்ஸ் வைக்கலாம்? கிச்சனுக்கு வந்து நீங்கள் லைட் கலர்ஸ் தான் போகணும். நீங்கள் ஒயிட்டு ஆர் ஐவரி பேட்டர்ன்ஸு இல்லை பேல் எல்லோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த நீங்கள் குக் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும். ரொம்ப டார்க் பேட்டர்ன் வந்து போகிறத விட லைட் பேட்டர்ன்ஸ் போகலாம், லைட் கலர் பேட்டர்ன்ஸ். இப்போ பெட்ரூம்க்கு என்ன மாதிரி கலர் எடுக்கலாம்? பெட்ரூம்க்கு வந்து நீங்கள் வந்து டார்க் கலர்ஸ் சஜஸ்ட் பண்ணலாம். பெட்ரூம் டார்க் பெட்ரூம்க்கு ஆமாம். ஓகே, டார்க் கலர் இன் சென்ஸ் எந்த மாதிரி? இப்போ டார்க் கலர்னால் இப்போ ட்ரெண்டிங் வந்து கிரே தீம்ஸ் தான் நிறைய கேட்குறாங்க அந்த யங்ஸ்டர். அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த மாதிரினா அந்த டீக்வுட் வித் ஐவரி கான்செப்டில் போகலாம். அது எப்பயுமே நல்லாயிருக்கும். எல்லாருடைய கம்பெனிக்கும் எல்லாருடைய ஆஃபீஸ்க்கும் இன்டீரியர் பண்ணுற நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ்னு வைக்கும்போது அதுக்கு இன்னும் இன்டீரியர் பண்ணுமே. ஸோ உங்களுடைய ஆஃபீஸ் செட்டப் எப்படி இன்டீரியர் பண்ணீங்க? எப்படி இதெல்லாம் அமைக்கும் போது எப்படி இருந்தது? அதான் கான்செப்ட் வைஸ் பார்த்தோம்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டல் கலர்ஸ் போயிருக்கோம். அதுக்கடுத்து யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற கரண்ட் இது லைக் பண்ணுறது வந்து எல்லாமே கிரே அந்த மாதிரி டார்க் ஃபினிஷ் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அந்த கான்செப்ட் இது பண்ணியிருக்கோம். அது போக நம்ம ஆர்டினரி நம்ம ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் இது பண்ணுறது, ஓவரால் பீப்புள்ஸ் எல்லாம் லைக் பண்ணுற மாதிரி நம்ம டீக் ஃபினிஷ் போயிருக்கோம். ஸோ ஓவரால் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் எத்தனை செட்டப் அமைச்சு? இது 3000 ஸ்கொயர் ஃபீட் பிரதர் ஓவரால். இது ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 வேரியண்ட் காட்டியிருக்கீங்க. ஆமாம், அதுவும் 3 தீமில். ஆமாம் ஆமாம், 3 தீமில் 3 விதமான செட்டப்ஸ். ஆஃபீஸ் ஸ்பேஸு ஒரு பக்கம், ஐலாண்ட் தீமில் கிச்சன் ப்ளஸ் மொத்தம் 4 டைப் ஆஃப் கிச்சன்ஸ் இருக்குது. இது ஐலாண்ட் கிச்சன்ஸு, இன்னொன்று பேரலல் கிச்சன்ஸ். மெயினாக ஏன் இந்த மாதிரி கான்செப்ட் மிச்ச டைப்போட நம்மக்கிட்ட என்ன டிஃப்ரென்ஷியேட்னா, நம்ம மெயினாக அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே சென்னையில் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பு, யூ ஷேப்பு, பேரலல் கிச்சனு இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் அதுக்காண்டியே அந்த கான்செப்ட்ஸு நம்ம இந்த 3 கான்செப்ட் மெயினாக இது பண்ணி இது ஓவராலாக இது இண்டிவிஜுவல்ஸ் இதெல்லாம் எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஐலாண்ட் கிச்சன்ஸு மெயினாக அதுக்காண்டி தான் இந்த கான்செப்ட்ஸ் 3 விதமான கான்செப்ட்ஸ் நம்ம காமிச்சு அதில் ஒவ்வொரு வேரியன்ஸாக இது பண்ணி பிச் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ ஒரு கஸ்டமர்ஸ் வந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க, சஜஷன்ஸ் கொடுப்பீங்க? அண்ட் மோர் ஓவர் ஒரு இன்டீரியர் பண்ண ஒரு லார்ஜ் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ளே பண்ணி கொடுத்துருவீங்க? ஓவரால் டிசைன் எப்போ கன்ஃபார்ம் ஆகுதோ, டிசைன் கன்ஃபார்ம் ஆனது வந்து நம்ம 45 டேஸ் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடியே நம்ம இது பண்ணிடலாம். நம்ம அடிஷ்னல் எக்ஸஸ் டைம் அப்புறம் இது கேட்குறோம். ஆமாம், எத்தனை நாளுக்குள்ளே ஷார்ட்டஸ்ட் டைமில் முடிச்சு கொடுத்துருக்கீங்க? இந்த ஷோரூமே இப்போ ஆரம்பிச்சு இவ்வளோ பெரிய ஷோரூம் பார்க்குறீங்க, 35 டேஸில் முடிச்சிருக்கோம். என்டையராக 35 டேஸில் முடிச்சிருக்கோம். பட் இன்டீரியர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம இருக்கக்கூடிய வீட்டுக்கு? நீங்கள் சொல்கிறது கரெக்ட். எப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லிங் இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஓகே. இப்போ இன்டீரியர் பண்ணாமல் யாருமே இருக்கிறது இல்லை ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம வீடு வாங்க போகிறோம் அப்படின்னாலும் இன்டீரியருக்கு எவ்வளோ கோட்டு ஃபஸ்ட்டே பார்க்க ஆரம்பிச்சிடும். வாடகை விடுறோன்னா கூட ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேசிக் இன்டீரியராக பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா எல்லாம் எம்டியாக இருக்குது வீடு அப்படின்றத பார்த்துறாங்க. இன்னொன்று இன்ஸ்டாகிராமில் ஒரு 2000 ஃபோட்டோ சேவ் பண்ணி வைக்கிறோம். நம்ம ஒரு நாள் வீடு வாங்கலாம் இந்த மாதிரி இன்டீரியர்லாம் பண்ணோன்னு.
அப்போது நம்ம ஒரு வாங்கும்போதோ இல்லை அட்லீஸ்ட் ரெண்ட்டுக்கு போகும்போதோ ஒரு பெர்மிஷன் கேட்டு ஒரு பேசிக் இன்டீரியராவது பண்ணணுன்றது இன்றைக்கி பயங்கர காமன் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இவ்வளோ காஸ்ட் வந்து கண்டிப்பாக இன்டீரியருக்கு செலவாகும் முடியுன்றது. அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. காரணம் இவ்வளோ கோடியாக கொடுத்து நீங்கள் வீடு வாங்குவீங்க, லாஸ்ட்டு சில லட்சங்கள் கொடுத்து இன்டீரியர் பண்ணலாம், அப்புறம் என்ன நிறைவு இருக்குது அப்படின்ற மாதிரி. வீட்டுக்குள்ளே வரும்போது அலமாரியை வந்து வுட் ஒர்க்கில் பண்ணி வைக்கிறது, ஒரு நார்மலான ஒரு வீடை இலை ஃபீல்டில் எப்படி மாற்றலாமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ D2B அவங்களுடைய செட்டப்பில் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்குறீங்க. இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் சென்னையில் ஓப்பன் பண்ணுறாங்க, அடுத்தது கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பட் இந்த ஸ்டோர் மூலிமா அவங்க எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ இவங்க பர்சனலாகவே எனக்கு தெரியும். ராஜபாளையமில் நமக்கு ஒரு நல்ல சூப்பர் டீம் இருக்குது. அங்கே ஒரு 13 இயர்ஸ்க்கு மேலே பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 3-4 இயர்ஸாக தெரியும். அங்கே நம்ம ஃப்ரெண்டோட ஆஃபீஸு, அங்கே இருக்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவங்க பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஸோ பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கா ஒரு நாள் எனக்கும் இந்த மாதிரி கேட்பாங்க, பண்ணி கொடுங்க அப்படி சொல்லுவேன். ஸோ பர்சனலாக ரொம்ப கனெக்டான ஒரு டீமு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்துருக்காங்க தெரிஞ்சவங்க. ஸோ இங்கே இருக்கிறது பயங்கர ஹாப்பி. ஸோ இந்த ஸ்டுடியோ எப்படி இருக்குது? இங்கே வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு இது டெமோ ஸ்டுடியோவாக இருந்தாலும் இந்த இடத்துல செட்டப் பார்க்க எப்படி இருக்குது? எனக்கு அந்த நேற்று அந்த பிரிட்ஜ் மேலே போகிறப்போ அங்கேருந்து தெரிஞ்சது ஒரு செம்ம வியூ. அப்போ ஃபோன் பண்ணி சொன்னேன், என்ன டெல்லிங் நாளைக்கு தான் ஓப்பனிங், நீங்கள் இன்றைக்கி இங்கேருந்து பயங்கரமாக தெரியுதுன்னு. ஸோ அதுவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. நாங்கள் ஒரு அழகான வார்ட்ரோபு, ஒரு சைடில் ஒரு பெட்ரூம் செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம யோசிச்சு வச்சுருப்போம்ல, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அது அத்தனையும் இங்கே இருக்குன்னு நினைக்கும்போது சந்தோஷம். ஆஃபீஸாக இருக்கலாம், பர்சனல் ஸ்பேஸாக இருக்கலாம், வார்ட்ரோபாக இருக்கலாம், கிச்சன் ஏரியாவாக இருக்கலாம். ஸோ கிச்சனில் அவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணி தராங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. சில டைம் தோணல, எப்படா படம் பார்க்கும்போது ஒரு நாள் இது மாதிரி அப்படின்ற மாதிரி யோசிப்போம்ல. ஸோ அந்த ஒரு ஃபீல் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு சின்ன ஒரு வார்ட்ரோப்லேருந்து பெரிய செட்டப் வரைக்கும் எல்லாத்துக்குமான ஆப்ஷன் இருக்குன்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பொதுவாக நீங்கள் படம் சொல்கிற மாதிரி மணிசர் இல்லை GVM படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கரெக்டு. இப்போ நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னு வைங்களேன், விக்ரமன் சார் படத்தெல்லாம் அப்போ இருக்கிறது பார்த்தா நம்ம வீடு மாதிரியே இருக்கும். நம்ம வீடு மாதிரியே இருக்கும். ஆமாம். ஸோ நம்ம வீடு மாதிரி இப்படி இருக்கும். நமக்கு சில டைம் தோணல, GVM சார் படத்தில் வரும் ஒரு வீடியோ எப்போ இருக்கணும், இங்கே 2 வீடியோ ரெடி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ 10 ரூபாய்க்கு கொடுக்குறியா, நான் 8 ரூபாய்க்கு தரேன், 2 ரூபாய் குறைச்சி விற்கிற அளவுக்கு காம்படிஷன் வேர்ல்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இன்டீரியரில் இவங்க என்ட்ரு ஆகிருக்காங்க. ஸோ D2B. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ நம்ம இவ்வளோ தான் பட்ஜெட் இதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணி தராங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் வேணுங்க, இதுக்கு எவ்வளோ கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னாலும் கொடுக்குறாங்க. சில பேர் போய் நம்ம ஐடியா சொல்லிட்டு இது எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, தெரியலையே, டயக்ராம் போட்டால் தான் சொல்ல முடியும், இதெல்லாம் பிளான் பண்ண தான் சொல்ல முடியும்வாங்க. அது கரெக்டான விஷயம் தான் கூட. பட் ரஃப் ஃபிகர் கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஐடியாவே நமக்கு கிடைக்காது. டயக்ராம் போட்டு இன்டீரியர் பிளான் பண்ணுறதுக்கு எவ்வளோங்க, அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுங்க, அதுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தா நான் வீடியோ ரெடி பண்ணுறேன், அது மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் எல்லா ரேஞ்ச் ஆஃப் பீப்புளுக்கும் வந்து கேட்டர் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்கன்றது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ D2B உடைய ஃபேமிலியில் நீங்களும் ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ இந்த இடம் எப்படி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டுடியோ எப்படி செட் பண்ணியிருக்காங்க? முன்னாடி நான் வந்திருக்கிறேன். ஒரு ஆர்டினரி ஸ்பேஸை எப்படி எக்ஸ்ட்ராடினரியாக வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. ரொம்ப காஸியாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குது இது இல்லையா. இது வந்து D2B வந்து ஆக்சுவலாக ராஜபாளையமில் வந்து ஒரு 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக தம்பி வந்து சென்னையில் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி ஃபார் ஹிஸ் க்ரோத். வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸை இன்டீரியர் மூலமாக எவ்வளோ தூரம் டெவலப் பண்ண முடியும்? நம்மளுடைய ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் மாதிரி நமக்கு லைஃப்பில் ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி இது கிச்சன் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அதே மாதிரி லிவிங் ரூம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கிறோம். அந்த மாதிரி வந்து நாம் வாழக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு காஸியான ஒரு பிளேஸாக இருந்தால் நமக்கு எல்லாருக்குமே அது ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பழைய இதை கூட ரீவாம்ப் பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி வந்து ரீவாம்ப் பண்ணுறதுலையும் வந்து தம்பி பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ D2B உடைய க்ரோத் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இன்டீரியரில் இருக்கும்போது இவங்களுடைய யூனிக்னஸாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? குவாலிட்டியில் அடிச்சுக்கவே முடியாது. அவங்கள கஸ்டமர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை அந்த அவங்களுடைய ட்ரீமை வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுவார். ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஒரு இப்போ வீடு வந்து இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, இதில் இருக்கிற மெட்டீரியலோட அந்த ப்ளஸ் இந்த மெட்டீரியல் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது, ஸோ அதுக்கு பதிலாக இது போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்துட்டு அந்த சஜஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பிக்கிட்ட. அட் த சேம் டைம் வந்து நம்மளுடைய காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டி இஸ் மேட்டர்ஸ் இல்லையா. ஸோ D2B உடைய இன்டீரியர் ஸ்டுடியோக்கு வந்திருக்கோம். உங்கள் D2B உடைய கொலாபரேஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய க்ரோத் எப்படி இருக்குது? எல்லாருக்கும் வந்து வீடுங்கிறது ஒரு கனவு, ஆனால் அதை தாண்டி ஒரு உணர்வு வந்ததுக்கப்புறம் அந்த வகையில் வந்து என்னோட கனவை உணர்வு பூர்வமாக அண்ட் ஆல்சோ என்னோடய வாழ்க்கையை அழகாக்குன்னு ஒரு முக்கியமான பங்கு D2Bக்கு உண்டு. சாரீ விற்கிறவங்க வந்துட்டு ஈஸியாக நல்ல பேர் வாங்கிடலாம், நான் சாரீ கொடுத்தீங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடுங்கிறது 10 ஐடியா இருக்கும். எனக்கு ஒரு ஐடியா, வீட்டில் ஒரு ஐடியா, குழந்தைங்களுக்கு ஒரு ஐடியா, அவங்க ரூமுக்கு ஒரு ஐடியா, இதெல்லாம் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆர்கிடெக்ட்னாலேயோ ஒரு இன்ஜினியராலேயோ டிசைனராலேயோ
ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு போக முடியாது எல்லாட்டையும். ஆனால் அந்த ஒரு காம்ப்ரமைஸே பண்ணிக்காம ஐ ஃபீல் லைக் ஐ ஆம் லிவிங் இன் மை ட்ரீம் ஹோம்ங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற விஷயங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு சப்போர்ட், ஒரு ஃபாலோ அப். பட் வி நீட் சம்படி டு கைட் அஸ். இதுதான் இங்கே பெஸ்ட்டாக இருக்கும், திங்க் பண்ணி பாருங்கிற ஆப்ஷன் கொடுக்குறது வந்து ரொம்ப கம்மி. அண்ட் ஆல்சோ பட்ஜெட் வைஸும் சரி, அண்ட் ஆல்சோ உங்களோட லோட் டு ஹையர் எண்ட், அண்ட் ஆல்சோ மாடர்ன் டு எத்தனிக். எனக்கு வந்து இப்போ எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் பிடிக்கும், எனக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பேக் இது பிடிக்கும், மாடர்னைஸ்டான ஒரு வீட்டில் இருக்கணும், எந்த ஒரு ட்ரீம்னாலும் சரி. ஸோ எவ்ரி திங் ஐ காட் இட் ஹியர் வித் D2B ஸ்பெஷலி. D2B உடைய growth எப்படி பார்க்குறீங்க? அவங்க இவ்வளோ தூரம் அழகாக இன்டீரியர் ஸ்டுடியோ செட் பண்ணியிருக்காங்க, இந்த செட்டப் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வேரியஸ் கான்செப்டை குயிக்காக அடாப்ட் பண்ணி இங்கே வந்துட்டு ஒரு ஃபிசிக்கலாக ஒருத்தங்க வந்தால் பார்த்தாங்கன்னா ஹவு தேர் பெட்ரூம் கேன் பி, ஹவு தேர் லிவிங் ஸ்பேஸ் கேன் பி அப்படிங்கிறத இமேஜினேஷன்லேயே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறத விட ஒரு ரியலாக பார்க்கும்போது அவங்களுக்கு தே கெட் எ ஃபீல் தட் அண்ட் லாட் ஆஃப் வேரியன்ஸ் இயர்ஸ் கிரியேட்டட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டூடியோ டைப் அப்பார்ட்மெண்ட். ஸ்டூடியோ டைப் அப்பார்ட்மெண்ட்னா ரஃப்லி இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் அரவுண்ட் 16 feet by around 25 feet. 16 feet by around 25 feetங்கிற ஒரு 350 to 400 square footல he has designed a wonderful space utility with the kitchen, open dining and living room along with the bedroom with complete wardrobe with the sliding features. All features may he has utilized innovative and creative. Vias was one of a design engineer to design their facility in Vadodara while he was working in a multinational company. So that time he has captured lot of innovative ideas. Why don't we use such kind of German fittings to create a beautiful interior decoration and space saving concept. The concept itself, people may understand that D2B is designed to build. I agree. Also it is, you can name it as dream to build. So anybody who dream it, if they go to this D2B, they will realize their dream. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா என்டையராகவே நிறைய இடங்களில் இன்டீரியர் எப்படி வந்து கேம் சேஞ்சராக இருக்குன்றதை நீங்கள் புரிய வச்சுருக்கீங்க. D2Bயை சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ தான் கொண்டு போயிட்டே இருக்கீங்க, நிறைய இடத்துல ஃப்ரான்ச்சைசிஸ் போயிட்டுருக்கு, விரிவாக்கம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ மக்களும் அவங்களுடைய வீடை இன்னும் ரிச் லுக்கில் மாற்றுறதுக்கும் இன்னும் மேம்படுத்துறதுக்கு D2B அனுப்புவாங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.